வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் இட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு 125cc வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்லேருந்து ஆரம்பித்து ஹை ப்ரைஸிங் வரைக்கும் இருக்கிற எல்லா 125cc இருக்கிற பெஸ்ட்டு வெஹிக்கிள்ஸை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுவும் குறிப்பாக ஏன் நம்ம இந்த ஒரு 125cc ஸ்பெசிஃபைடாக பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 125cc வர வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ், அந்த ஒரு மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ், அது மாதிரி விஷயங்களையும் ஆஃபர் பண்ணுது. அட் த சேம் டைமில் ஃபேமிலி ப்ராக்டிகாலிட்டி, அதுக்கடுத்து ஃபியூல் எஃபிஷியன்சி மாதிரி விஷயங்களையும் சேர்ந்து கொடுத்து ஓவராலாக நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்ஸாக இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸும் இருக்குது. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அந்த டாப் 5 பெஸ்ட் 125cc பார்ப்போம். நடிச்சு நெக்ஸ்ட் அந்த கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் புட்டியான ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட சூப்பர் ஸ்ப்ளெண்டர். ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஃபேமிலி கம்யூனிட்டிக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறப்ப நிச்சயமாக இந்த ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்ப்ளெண்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லாமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் டோன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது அந்த ஒரு ட்ரெடிஷ்னல் அண்ட் அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் சிட்டி கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடிய ஒரு கம்யூட்டர் டோன் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. ரோட் அப்பியரன்ஸில் சும்மா சொல்லக்கூடாது, ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு பேசிக்கான ஒரு வெஹிக்கிளுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மாதிரி ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் லெஸ்ஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதிலே உங்களுக்கு எக்ஸ்டெக் ஆப்ஷன் இருக்குது. மேபி எக்ஸ்டெக் வரங்கிறப்ப அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாலிட்டியும் கொடுப்பாங்க. பட் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்னு வரும்போது அதெல்லாம் தேவைன்றதையும் நீங்கள் முடிவு பண்ணிங்க. சரிக்கே, நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிக்க இன்ஜின் ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின். இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 bhp அண்ட் 10.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜிலும் இந்த ஒரு வெஹிக்கிள் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்குது. ஓரளவு இன்ஜின் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி நல்ல ஒரு வெல் பேலன்ஸ்டாக இருக்குது. ஆமாங்க, அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டம்லாம் பொறுத்தளவுக்கு பின்னாடி ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் ஆர்டர்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வருது. ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 122 kg தான். சீட் ஹைட்டு 799 mm தான் வருதுன்றப்ப உங்களுக்கு வண்டியோட அந்த ஒரு சீட் ஹைட் மாதிரி விஷயங்களும் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் தான் எடுத்து வந்திருக்காங்க. ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 1 lakhலேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,04,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் அகெயின் நம்ம ஹீரோவோட ஒரு ப்ராடக்ட் தான். ஆமாங்க, நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே டோட்டலி ஒரு யூனிக்கான ஒரு அப்பியரன்ஸோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம், டிசைன் பொறுத்தளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி இது வரைக்கும் பார்க்காத ஒரு டிசைனாக இருக்கும் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில். சொல்லப்போனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த வெஹிக்கிளை பார்க்கும்போது இது ஒரு 125ன்றது நான் கெஸ் பண்ணல. மேபி ஏதோ ஒரு ஹையர் சிசி வெஹிக்கிளாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் த ஸ்பெக் ஐ ரியலைஸ்ட் இட் வாஸ் 125. ஆமாங்க, சரி ஓகே. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட டிசைன் யூனிக்காக இருக்கிறதுன்றதையும் தாண்டி இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டயர் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பெருசாக கொடுத்து ரோட் கிரிப் மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிள். ஆமாங்க, சரி ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. பட் ஒரு எனாஃபான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. சரி ஓகே. அதுக்கு அடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்கிறேன். இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுன்னு பார்த்துச்சுங்களேன் 11.4 bhp ஆஃப் பவர்ஸும் 10.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பிளட்ஸ் முடித்து டாப் ஸ்பீடு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸில் இவருமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டு அதர் 125cc தான். ரொம்பவும் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்து மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 59 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா பார்த்துங்கப்பா, இந்த வெஹிக்கிள் பார்க்கறதுக்கும் நல்ல ஸ்போர்ட்டியராக இருக்குது. அட் த சேம் டைமில் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் ஆஃபர் பண்ணுது நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R. அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு கொடுக்குறாங்க, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல இன்னொரு ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா பிரேக்கிங்கில் இன்னொரு பெரிய விஷயம், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். ஆமாங்க, இந்த மற்ற 125cc எந்த ஒரு வெஹிக்கிளும் இல்லாத ஒரு விஷயத்த
நம்ம ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதோடைய டாப் மாடலில் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதை கொடுக்குறேங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் ஹைட்டு 794 mm கிட்ட வரைக்கும் வருது. வண்டியோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 1,21,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,29,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு நல்ல ஃபீச்சர்ஸும் இருக்கணும், வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு ஸ்போர்ட்டியராகவும் இருக்கணும், அட் த சேம் டைமில் ஒரு டீசெண்டான பவரும் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல மைலேஜும் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆல்ரவுண்டரான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு டிசைன் பொறுத்த அளவுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரோட் அப்பியரன்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுது. அதனால் உங்களுக்கு டிசைன் பொறுத்த அளவுக்கு நிச்சயமாகவே இந்த வெஹிக்கிள் கிட்ட குறை கிடையாது. அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்த அளவுக்கு லைட்டிங்லேயும் உங்களுக்கு எல்இடி கொடுக்குறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பேசிக் மாடல்லே ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுலேயும் குறிப்பாக டாப் மாடல்லாம் வரங்கிறப்ப டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்து அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டியில் ஒரு சூப்பரான ரேஞ்சில் வச்சுருப்பாங்க இந்த ஒரு வெஹிக்கிளை. அது இல்லாமல் உங்களுக்கு அதான் ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸ் மாதிரி உங்களுக்கு ரைடிங் மோட்ஸும் கொடுத்துருப்பாங்க. மற்ற எந்த ஒரு 125cc கிடையாது. பட் நான் இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு ரைடிங் மோட்ஸ் மாதிரி விஷயங்களையும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக ஃபீச்சர் பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு வெல் பேக்கடான ரேஞ்சில் இருக்குது நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. அதுக்கு அடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கும் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஒரு ஏர் அண்ட் ஆயில் கூல்டு சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். உங்களுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 Nm ஆஃப் டார்க்கு, டோட்டலி நல்ல ஒரு சூப்பரான ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான ஒரு பவர். உங்களுக்கு டே டு டே சிட்டி கம்யூட்டுக்கும் அப்பப்போ கிளம்புற சின்ன சின்ன லாங் டிரைவ்ஸுக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு பவரை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு 125cc அந்த ஒரு மிட் ரேஞ்சில் வைப்ரேஷன் எல்லாம் செம்ம சூப்பராக வெஹிக்கிள் க்ரூஸ் ஆகுது. பிக்கப் அண்ட் பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லையும் நல்லா இருக்குது. இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல பவர் அவுட்லெட்டை இந்த ஒரு இன்ஜின் கொடுக்குது, அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. டாப் ஸ்பீடு 99 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பட் போகுது, அதுக்கு மேலேயும் போகுது. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் போகிறது அளவுக்கும் 56 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு டீசெண்டான எக்கனாமிக்கல் மோடில் போட்டு ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுலேயும் நீங்கள் நல்ல ஒரு மைலேஜ்ன்றதை கெயின் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம் பிரேக்கு எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் ஓகேவாக இருக்கும். வண்டியோட டோட்டல் வெயிட் 123 kg தான். நல்ல லைட் வெயிட்டான மாடல். சீட் ஹைட்டும் 780 mm தான்றப்போ உங்களுக்கு ஷார்ட் ரேட்டாக இருக்குங்கிறப்ப கூட இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டைனாமிக்ஸ்ன்றது சூட் ஆகும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,34,000 கிட்ட வரைக்கும் வருது. நம்ம டாப் மாடல் 34 கிட்ட வரைக்கும் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாடலில் அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டதை லோட் பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ப்ராடக்ட் நம்ம கேடிஎம்மோட டியூக் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் செகண்ட் பிளேஸில் போட்டிருக்கியா, இதை ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயே போட்டிருக்கலாமா? இப்போ அதேற்ற மாதிரி இது ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் தானேன்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இது ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிள் தான் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே. பட் ஒரு மைனஸும் இருக்குது. அந்த ரீசனுக்காக தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அது என்ன ஏதுன்றதை பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த வெஹிக்கிள் டிசைன் பற்றி பார்ப்போம். நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிங்கில் வரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு 125cc ஸ்போர்ட்டி மோட்டர் சைக்கிளை தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் விஷயத்தில் ரீலி குறைன்றதை எனக்கு தெரிஞ்சு இந்த வெஹிக்கிளில் கிடையாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான டிசைன் டோனோட உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கேடிஎம் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 124.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 125cc இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 14.36 bhp அண்ட் 12 Nm ஆஃப் டார்க்கு, டாப் ஸ்பீடு 112 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு 125cc செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் தான். ஏன்னா 112ன்றது என்னை பொறுத்தளவுக்கு 125ல ஒரு சூப்பரான ஒரு டாப் எண்டு. சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிள் இதுக்கு மேலேயும் ஸ்லைட்லி போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே 4 வால்வ் இன்ஜின் செட்டப், அது இல்லாமல் லிக்விட் கூல்டோட வரக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிளுமே இதுதான். அதனால் நீங்கள் லாங் ட்ரைவ் போகணும்னு நினைக்கிறப்போ கூட அதுக்கேற்ற மாதிரி இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ஓரளவுக்கு உங்களுக்கு அசிஸ்ட் கொடுக்கும். அதுக்கு அடுத்து மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 40 kmph கிட்ட வரைக்கும் எடுக்கலாம் இந்த ஒரு வெஹிக்கிளில்.
நீங்கள் ஒரு டீசெண்டான மைலேஜ் ஓரளவு பவரில் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு, மைலேஜில் ஓகே இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு டுவெல் டிஸ்க்கு, பிரேக்கிங் பைட்டெலாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஸ்டாப்பிங் இருக்குது வெஹிக்கிள் கிட்ட. பட் சிங்கிள் சேனல் பேஸ் மட்டும் தான் 125ன்றதுனால அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க. பட் இட்ஸ் ஓகே, எனாஃப் தான். வண்டியோட அந்த ஒரு டோட்டல் வெயிட்டு 159 kg கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட்டு 825 mm. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம், ஷார்ட் ரைடர்ஸுக்கு கொஞ்சம் மேபி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் வெஹிக்கிள் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,16,000. நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு மைனஸு, அது இதுதான். என்ன தான் இந்த ஒரு 120 செக்மெண்ட்லேயே அது இதுன்னு அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது சூப்பராக இருந்தாலும் ப்ரைஸிங்கிறது ஸ்லைட்லி பிட் ஹைக். இந்த ஒரு ப்ரைஸிங்கில் நீங்கள் கேடிஎம்மை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது பிராண்டில் போகிறீங்கப்போ நீங்கள் சூப்பராக ஒரு 200cc இல்லை அட்லீஸ்ட் ஒரு 150, 160 அதை மாதிரி ரேஞ்சுக்கிட்டேயாவது நீங்கள் போயிடலாம். பட் நான் ஜஸ்ட் ஒரு 125cc 2.5 lakhs பட்ஜெட் கிட்ட வாங்குறதான்றதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். பட் கேடிஎம்மில் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு டீசெண்டான மைலேஜோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்கப்பா, இதுதான் இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பைக்கை பார்க்கலாம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட SP125. ஆமாம், இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் என்ன பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், அது இல்லாமல் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயம் நம்ம ஹோண்டாவோட SP125 தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த வெஹிக்கிளோட டிசைன்ன்றது உங்களுக்கு அந்த ஒரு இனோவேட்டிவ் கலந்த அந்த ஒரு ஸ்போர்ட்டி டிசைனாக கொடுத்துருப்பாங்க. அட் த சேம் டைமில் ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு லென்த்தியரான சிங்கிள் சீட்டு எல்லாமே ஓவராலாக அந்த வெஹிக்கிளோட டைனமிக்ஸே உங்களுக்கு அந்த ஒரு கம்யூட்டர் டோனில் தான் இருக்கும். ரொம்ப ஸ்போர்ட்டியராகவும் போகுது. அதனால் டிசைன் பொறுத்தளவுக்கு ஃபேமிலிக்கும் சூட் ஆகும், கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குன்னு நினைக்கிறீங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு டோன்லையும் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண இந்த 2025 மாடலில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், அது இதுன்னு ஏகப்பட்டதை லோட் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சரிஸ்டிக் டோனில் இந்த ஒரு வெஹிக்கிளை வச்சுருக்காங்க. லைட்டிங் பொறுத்தளவுக்கும் ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட்டு நம்மளுக்கு எல்இடி கொடுத்துறாங்கன்றப்போ ஓவரால் ஃபீச்சர் செட்டப்பில் இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் நம்மளுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுறாங்க. அது இல்லாமல் இன்ஜின் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஹோண்டாவோட இந்த ஒரு 125cc 2 ஏர் கூல்டு இன்ஜின்ன்றது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிஃபைன்மெண்ட் ஆஃபர் பண்ணுறதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. இந்த இங்கே ஹோண்டாவோட எந்த ஒரு வெஹிக்கிள் ஓனர்ஸ் கிட்ட போய் கேட்டு பாருங்கள், அந்த வெஹிக்கிளோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஹோண்டாவோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் சூப்பருங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ரிஃபைன்டான ஒரு 125cc இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்காங்க. அதோட உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணி பவர் ஃபிகர்னு பார்த்தோம்னா 10.72 bhp and 10.9 Newton meters of torque, டாப் ஸ்பீடு 100 km/h. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணுது. டே டு டே கமிட்மெண்ட்டுக்கும் அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கும் போதுமான ஒரு பர்ஃபார்மன்ஸு. மைலேஜ் பர் லிட்டருக்கு 64 kmph வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்லேயே இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக நம்ம ஹோண்டாவோட SP125 தான் இருக்கும். ஆமாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ட்ரம்மு, ஃப்ரண்ட்டில் ட்ரம் ஆப்ஷனும் இருக்குது. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 116 kg தான். சீட் ஹைட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங் பேசிக் மாடல் உங்களுக்கு 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,18,000 கிட்ட வரைக்கும் வருது. சரியால் தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல உங்களோட ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை, see you later.